நல்ல உள்ளம் உறங்காடென்பது வல்லவன் வகிடடா கண்ணா. அட கண்ணனா, என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? உன்னெல்லாம் கையில பால கறந்துகிட்டு இருந்தேன், இப்ப வாயில கறக்குறியா? இல்ல சாமி, கரண்ட்ல கறக்குறேன். கரண்ட் இல்லையா? ஆமா, சிங்கப்பூர் போனோம்ல, பால கறக்குற மிஷின் ஒண்ணு பிடிச்சிட்டு வந்துட்டேன். சரி நீட்டுங்க. பாத்திரத்தேன் நல்லா பாத்துங்க சாமி. 1 2 3 சாமி, இந்தாங்க கொசுரு. சாமி, ஒரு செம்பு தண்ணி கொண்டாடுறீங்களா? தண்ணியா? ஆமா. எதுக்கு? அப்புறம் சொல்றேன், போங்க. சீக்கிரம் கொண்டாங்க. இந்த வாட்டு என்னப்பா அது கண்ணு தெளிக்க கிளம்பணுமா? சாமி, முதல்ல நான் உங்க வீட்டுக்கு பால் ஊத்திட்டு அப்புறம் தான் நான் தண்ணியை கிளப்பேன். ஓஹோ, அப்படியா? நல்லா தல, நல்லா தல. இந்த பாரு, உன்ன மாதிரி ஆளுகிட்ட பாக்கி வச்சுக்கப்படாது, அது மரியாதை இல்ல. கொடுங்க, போன மாட்ட பாக்கி. அப்ப நான் வரட்டுமா? என்னப்பா இது, பால் சுருங்கிருச்சு. நிழல்ல வச்சீங்கல்ல, அதான் சுருங்கிருச்சு. வெயில வச்சா ஒருங்கிருமோ, அது உங்க இஷ்டம். என்ன இந்த பால்காரன் இன்னும் காணுமே? உள்ள வேற கத்தி. ஏன் இப்படி காதுகிட்ட வந்து கத்துற? ஆமா, ஏன் இவ்வளவு லேட்டு? என் புள்ள பால் இல்லாம வாழ் வாழ்னு கத்திக்கிட்டு இருக்கு. பால்காரன் நம்பி ஏன் பிள்ளைய பத்துக்கிறீங்க? உன்னை நம்பி நான் ஒண்ணும் பெத்துக்கல. இந்த ஏரியாவிலேயே நீ ஒருத்தன் தான் நல்ல பாலை ஊத்துற. சீக்கிரம் ஊத்து. பாத்து சரியா? 2 இருமா, 3 இந்த கொசுரு. அம்மா, ஒரு செம்பு தண்ணி ஊத்து வரீங்களா? தண்ணி எதுக்கு? கொண்டாவ சொல்றேன். சரி. இந்தாயா. என்னையா பால்ல தண்ணி கலந்துட்ட? அப்படின்னா எனக்கு கொடுத்த பாலையும் தண்ணி கலந்துருக்கியா? முதல்ல உங்களுக்கு ஊத்திடுதா, அப்புறம் நான் தண்ணியை கலப்பேன். அப்படியா? அதான் உன் பாலை குடிச்சிட்டு என் புள்ள புஷ்டியா இருக்குது. திஷ்டி சுத்தி போடுங்க. I'm sorry. It's okay. என்ன காலங்காத்தால சேலை துவச்சு போட்டுக்கிட்டு இருக்க? ஐயோ, இது ஒண்ணு இல்ல, எங்க அம்மாவுக்கு. என் வேட்டி சட்டை எப்ப துவச்சு போட போற? ஆசைதான். ரொம்ப குத்தாத, வலிக்குது. போய் ஒரு சம் பால் ஊத்துவா. எதுக்கு? பால் ஊத்துன வீட்டுல பூரா தண்ணி வாங்கி ஊத்திவிட்டேன். இப்ப கேன்ல தண்ணி தான் இருக்கு, இன்னும் 2 வீட்டுக்கு ஊத்தணும். நீ ஒரு செம்பு பால் ஊத்தியன்னா கனவு சரியாயிரும். சரி சரி, கொண்டு வர. இன்னும் அடிக்கடி இந்த பக்கம் வராத, எங்க அம்மா பார்த்தா திட்டுவாங்க. நான் வேணா இந்த பக்கம் வீட்டுக்கு வரேன். ரொம்ப நல்லதா போச்சு. எதுக்கு? ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கலாம்ல. என்னமா அங்க என்ன சத்தம்? ஒண்ணு இல்ல, எழுத்த விட்ட பையன். பையனா? ஏன் வந்தா? கண்டு விழுந்துருக்கா, எடுத்து வந்திருக்கான். சீக்கிரமா எடுத்து கொடுத்துருங்க. சரிம்மா. ஒண்ணே ஒண்ணு கொடு. என்னது? மாட்டேன், முடியாது. என்ன இங்க சத்தம்? மூஞ்சுரா, இன்னும் இங்க என்ன தெரிஞ்சிரு. உள்ளதை சொல்வேன், நல்லது செய்வேன், வேறென்றும் தெரியாது. உள்ளத்தில் இருக்கும் பால்கார கரண்ட் பாத்தீங்களா? நீங்க யார் சார்? நான் வேற ஹெல்த் இன்ஸ்பெக்டர். அவன் பால்ல தனியாக ரிப்போர்ட் வந்திருக்கு, உடனே அவனை பிடிக்கணும் சார். அவன் வர சார். என்றா என்னம்மா சொல்ற? இப்ப அவரு நம்ம வீட்டுலதான் இருக்காரு. அப்படியா? ஆமாப்பா, அடிப்பட்ட நிலைமையில தற்காப்புக்காக நம்ம வீட்டுக்கு வந்தாரு. வந்ததுக்கு அப்புறம் தான் அது நம்ம வீடும் தெரிஞ்சுக்கிட்டாரு. விவரம் தெரிஞ்சு நான் தான் அவரை காப்பாத்தி வீட்டுல வச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா. அவரை காப்பாத்தணுங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படித்தான் வந்துச்சு? நிரபராதியான உன் புருஷனைத்தான் சட்டத்தோட பிடியிலிருந்து என்னால காப்பாற்ற முடியாம போச்சு. அதே மாதிரி இதுவும் நிரபராதிடம்மா. எப்படின்னு கேக்குறியா? அந்த ராஜா இறந்து போனதால அவ கற்பழிச்சு கொலை செஞ்சான்னு சொன்ன அதே நேரத்துல ராஜாவும் அவன் தங்கச்சியும் பஸ் ஸ்டாப்ல என் கூட தான் நின்றுகிட்டு இருந்தாங்க. மணி என்ன சார்? 5 மணி. பேக்ல என்ன இருக்கு? அவன் ஏன் நீ கேட்கிற? ஏட்டா
இந்தாங்க சார் உங்க பேக். ரொம்ப நன்றிங்க தம்பி. இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். பரவாயில்ல. தம்பி, எனக்காக நீங்க இவ்வளவு சிரமப்பட்டு உங்க பேக்ல பணம் சரியா இருக்கான்னு பாருங்க. பணம் போயிருந்தாலும் பரவாயில்ல தம்பி. நான் கோர்ட்ல தாக்கல் செய்ய வேண்டிய முக்கியமான தஸ்தாவேஜுகள் அந்த பையில இருக்கு. இந்த பையன் மட்டும் போயிருந்ததுன்னா என் வேலையே போயிருக்கும். ரொம்ப நன்றிங்க. பரவாயில்லைங்க. அப்ப நாங்க பாலேஷ். அப்படி இருக்கிறப்போ அந்த ராஜா எப்படி அந்த பொண்ணை கெடுத்திருக்க முடியும், கொலை செஞ்சிருக்க முடியும்? ஸ்டெல்லா, உண்மைகள் வெளிப்படுற வரைக்கும் அந்த ராஜாவுக்கு தேவையான உதவி எல்லாம் செஞ்சு கொடுங்க. என்னால முடிஞ்ச உதவியை நிச்சயம் நாளுக்கு செய்யறேன்ப்பா. சரி சரி, நேரமாகுது, நீ புறப்படு. நான் வரேன்ப்பா. ஏப்பா கருணா, பார்ல இப்படி தண்ணி ஊத்தி கொண்டாந்தீங்கன்னா நான் எப்படிப்பா எடை கட்ட முடியும்? ஏன் இட கட்டுற? உனக்கு அந்த சிரமம் கூடாது, நானே தண்ணி ஊத்தி கொண்டாரேன். நீ செய்யற பாவத்துக்கு அந்த ஆண்டவன் தான் உனக்கு கூலியை கொடுக்கணும். இஷ்டம் தான் வாங்கு, இல்லன்னா இன்னைக்கே கணக்கு வெட்டிடுவேன். என்னடா வெட்டிடுங்கிற? என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல சார், பால் கணக்கு வெட்டிடுவேன்னு சொன்னேன். அப்படியா? நீ மாமலை போடு, ஸ்ட்ராங்கா 2 டீ போடு. ஏன் சார், தப்பிச்சு போனவன் தூக்கு கைதி ராஜா, அவனை பிடிச்சிட்டீங்களா? இன்னும் பிடிபடல. ஏன் சார், ஒரு தூக்கு கைதியை நீங்க தப்பிக்க விடலாமா? அந்த அளவுக்கு அவங்க டிபார்ட்மெண்ட்ல கேரளா சார் இருக்கிறது. கண்ணா, உனக்கு இதெல்லாம் எதுக்கு? போலீஸ் கிட்ட எப்போதுமே சவால் வச்சுக்காத, அது உனக்கு ஆபத்து. யோ, உன் வேலை பாரியா சார். நாட்டுல தப்பிச்சு போறத விட அவனுக்கு அடைக்கலம் கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்படித்தான் வண்ணாரப்பட்ட காளிமுத்துன்னு ஒருத்தன். யார் அந்த வண்ணாரப்பட்ட காளிமுத்து? அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? உண்மை சொல்லு. சார், கேள்விப்பட்ட சொல்ல சார். என்னமோ சொல்ல வந்து அதுக்குள்ள மறைக்கிறீங்க. யாரா அவன்? சொல்லு. சொல்றா. இப்படி கேட்டா அவன் சொல்ல மாட்டான் சார். ஸ்டேஷனுக்கு கூட்டு போங்க சார். வலது காலாவது இடது காலம் போடுறேன். ஐயா, யாரா நீ? சார், தப்பிச்சு போனான தூக்கேஜி ராஜா, அவனை பத்திர பல ரகசியங்கள் இவங்கிட்ட இருக்கு சார். அது வரைக்கும் வல்லாரப்பட்ட காளிமுத்துன்னு ஏதோ சொல்ல வந்தான். அப்புறம் மடை கேட்டா அதுக்கப்புறம் வாயில திறக்க மாட்டாங்களா? அதான் இங்க தண்ணியில வந்துட்டோம். அடிக்கிறீங்க சார். தவளை தான் வாயால கடும்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? கேள்விப்படல. இப்ப என்னன்ற? அது மாதிரியே தான் சார் என்ன நிலைமை. டீ கடையில இவங்க 2 பேரும் நின்றுகிட்டு இருந்தாங்க. பேச்சுவாக்குல வண்ணாரப்பேட்ட காளிமுத்துன்னு ஒரு வார்த்தை சொன்ன சார். சந்தேகப்பட்டு புடிச்சிட்டு வந்துட்டாங்க. சார், இவன் சொல்ற நம்பாதீங்க சார். இவனை விசாரிச்சா 25 வருஷத்துக்கு முன்னால ரகசியம்லாம் அவன்கிட்ட கிடைக்கும் சார். ஸ்டேஷன்ல போய் சொன்னா என்ன நடக்கும் தெரியுமில்ல? என்ன நடக்கும் சார்? அங்கே பார். ஐயோ 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 அடிக்க. உண்மையை சொல்லு. வண்ணாரப்பட்ட காளிமுத்து 115 7வது கிராஸ், வண்ணாரப்பட்ட. நீ எங்க இருக்க? நானா பால்காரக்காரன 11 பையி தேனாம்பட்ட எல்லாம் சொல்றது. அப்படி சொல்ல வேண்டியதானே? ஏன் பேப்பர்? இது போதும். இந்த கேஸ வச்சே நான் பெரிய ஆளாயிருவேன். அப்ப வருகிறேன் சார். ஓகே கான்ஸ்டபிள். கொண்டுங்க சார். இல்லையா கான்ஸ்டபிள்?